கண்களை மூடி 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த மாலை வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, போதுமானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மகிமையான தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதார கர்த்தரை துதிங்க. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர், வசனத்தை அனுப்பி நம்மை தேற்றுகிறவர். அவர் தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம், அவர் தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நீங்க துதிங்க. ஓ ரபா நஷந்தலா, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், மகிமையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவரே நீர் வாரும் அப்பா, ஆவியானவரே நீர் வாரும் ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிற இருதயங்களை தேற்றுவீராக. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கே துதி இருக்கிறதோ கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். துதிக்கிறதான இடங்களிலே கர்த்தர் இறங்கி வருவார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உயர்த்தும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நல்ல வாய்களை திறந்து, இந்த சத்தம் போதாது, நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரே, என்ன கடங்காத நன்மைகளை செய்திருக்கிறாரே. இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது கிருபை, நம் வாழ்வது கிருபை, நாம் சுவாசிப்பது தேவ கிருபை. என்றைக்கோ நாம் மடிந்து போக வேண்டியது, என்றைக்கோ நாம் மூழ்கி போக வேண்டியது. நான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்தாரு. நடத்தி வந்தீரப்பா, நடத்தி வந்தீரே, நீங்களை நடத்தி வந்தீரே. மனுஷன் நம்மை நடத்தல, கர்த்தரே நம்மை நடத்தி வந்தார், கர்த்தரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஓ தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல அவருடைய தோளில் நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே. எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, சத்துருக்கள் எல்லாம் சூழ்ந்து நின்ற போது ஆண்டவன் நம்மை கரம் பிடித்து கைவிடாமல் நடத்தி வந்தாரு. ஓ உமக்கு நன்றி. ஓ ரதலதன மஷந்தரபா, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபதா. ஆமாப்பா, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல மாறாத கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம், ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது.
ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த. உணர்ந்து சொல்லல, ஒன்றுமில்லா ஆமாண்டவரே, உதவி செய்த ஒத்தாசை அனுப்பினீரே. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. மீண்டுமாய் சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை, உங்க தயவு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அன்பு பெரியதப்பா. மனிதர்கள் எல்லாம் எங்களை மறந்த போது, மனிதர்கள் எல்லாம் எங்களை கைவிட்ட போது, ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீரே. மலை போல நம்பியிருந்த மனிதர்கள் எல்லாம் விலகி போன போது கிருபை விலகாமல் எங்களை காத்ததே. நல்ல கைகளை உயர்த்த முடியுமா? கைகளை உயர்த்த முடியுமா? சொல்லுங்க, அன்பு பெரியதப்பா. நான் உயிரோடு இருக்கிறது கிருபை, உங்க தயவு, உங்க தயவு, உங்க தயவு. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வீணாய் போகாது. ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அது வீணாய் போகாது. வேதத்துல வாசிக்கிறோம், அண்ணா தன் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில, கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றிவிட்டாள் என்று வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆனால் உடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, வார்த்தையினால் காயப்பட்ட ஒரு ஸ்திரீ தன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றினார். ஆண்டவர் சமூகம் தாங்க நம்மை தேற்றோம். கர்த்தருடைய சமூகம் உங்களை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய சமூகம் உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய சமூகம் உங்களை விடுவிக்கும். நல்ல ஆவில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருகச் செய்யும். இன்னைக்கு பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகள், பர்வதம் போல இருக்கிற வியாதிகள், பர்வதம் போல இருக்கிற கடன் பாரங்கள், பர்வதங்களை போல இருக்கிற மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம். ஓ ரபனா ஷந்த ரபா, ஓ ஹalleluya. எங்களை நடத்துகிற தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே, எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி. நம்மை மறவாமல் நடத்துகிறவர், மறவாமல் நடத்துகிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை தட்டி பாடலாமா? என்னை மறவா உந்தன் தயவால் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க, என்னை மறவா. நல்ல கரங்களை தட்டி பாடலாம். பயப்படாதே, பயப்படாதே, வாழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வாழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் பறிக்க இயலா. என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. நல்ல உற்சாகத்தோடு என்னை மறவா உந்தன் தயவா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வாரைந்தீரென்றோர் உன் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. உன்னை தொடுவோன், உன்னை தொடுவோன், என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவதாக. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின், உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில். ஆமென். சொல்லுங்க, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. சொல்லுங்க, என்னை மறவாதவரே.
உந்தன் தயவால் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே. ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே. ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் ஆமென். அவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சொல்லுங்க. எப்படியும் உம் வருகையிலே சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். நல்ல கைகளை தட்டி பாடலாம். என்னை மறவா உந்தன் தயவால். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயம் உடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் மாறா இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல சந்தோஷமா பாடலாமா? ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. சொல்லுங்க. நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் இயேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். ஆமென். கொடிய அலையின் மத்தியில் காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் காரம் கொண்டு அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. சொல்லுங்க. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும். சொல்லுங்க. என் நேசரே சுவை நான் என்றும்
நேசரேசு என் நேசரேசுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு ஷாந்தலமா இயேசு எனும் நாமமே, இயேசு என்னும் நாம ஷாந்தர்யா தலபா. எங்களை காத்தீரப்பா, எங்களை வழுவாமல் காத்தீரே. இயேசு என்னும் நாமமே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் நாங்கள் மூழ்கி போவாதபடி எங்களை காத்தீரே. என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாமா? காக்கும் கரம் கொண்டு நம்மை மார்பில் சேர்த்தணைத்துக் கொண்டு நம்மை நடத்தி வந்தவர் இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாம். ஓ ராபாலா ஷந்தாரா, ஓ ராதாலியாந்தராபா. சியோனே, கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை கைவிட்டார் என்று சொல்லுகிறாயோ? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது. ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்க சொல்லலாம், கர்த்தர் என்ன மறந்துட்டாரு பிரதர், கர்த்தர் என்ன கைவிட்டாரு நீங்க நினைக்கலாம். சில சூழ்நிலைகளிலே ஆண்டவன் நம்மை கைவிட்டதை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலதாங்க இருக்கிறது. சில காரியங்கள் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுதான். தீமைக்கல்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் தீமையை போல இருக்கலாம். அது தீமை அல்ல, கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஓ யோசேப்பு சொன்னார், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றிவிட்டார். அவர் ஒருபோதும் கைவிடாதவர், நம்மை தூக்கி எடுக்கிறவர், நம்மை வாழ செய்கிறவர், வாழ வைக்கிற தெய்வம் அவர், கைவிடுகிற தெய்வன் அல்ல. இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை பேதுரு கண்டு, ஆண்டவரே நானும் நடக்கலாமா? பேதுரு நடந்து வராரு. இந்த கடல் மேல் நடந்து வரும்போது அலைகளையும் காற்றையும் பார்த்தபோது பேதுரு மடிந்து அமிழ்ந்து போனார். அமிழ்ந்து போன போது பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். வேதம் சொல்லுகிறது, உடனே இயேசு தம் கரத்தை நீட்டினார், பேதுருவின் கையை பிடித்தார், தூக்கி எடுத்தார். நாம் அமிழ்ந்து போகும்போது ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. இந்த உலகமும் ஒரு கடல் போலதான், அதனாலதான் கடல் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறத போல பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது தான். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை தூக்கி எடுப்பார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஓ ரபால சந்தர் அதியாந்தரே. காக்கும்
காரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. உங்க சத்தம் உயர்த்தி, இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றோ தீடுவே. மனித தூற்றும் போது மிக அருகில் இருப்பவரே. மனித தூற்றும் போது என் அருகில் இருப்பவரே. அதை தாங்கிட மேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட மேலன் கொடுத்து தயவாய் என்னை ஆட்கொண்டவர். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. என் வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் உம் வார்த்தையின் திரு உணவா வானமா காப்பவரே. வார்த்தையின் திரு உணவா வாலமாய் என்னை ஆட்கொண்டவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று உணர்ந்து சொல்லலாம். என்னை ஆட்கொண்டவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. நன்மைகள் செய்பவரே.